வணக்கம், நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கருப்பு வெள்ளை உளுந்து சாதம் பார்க்கலாமா. இது எங்கள் திருநெல்வேலி ஏரியாவில் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ரெசிபி. வாங்க நான் டக்குன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இது வந்து சாப்பாட்டு அரிசி வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த உலக்கு வந்து 100 கிராம் உலக்கு. இதில் வந்து நான் 2 உலக்கு எடுத்துக்கிறேன். இந்த உளுந்து சாதத்துக்கு வெறும் கருப்பு தொளி உளுந்து மட்டும் உபயோகப்படுத்தணுனாலும் பண்ணலாம், அல்லது பாதிக்கு பாதி கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் பாதியும் எடுக்கலாம். ரேஷியோலாம் நீங்கள் கருப்பு உளுந்து கூட போட்டு வெள்ளை உளுந்து கம்மியாகவும் எடுக்கலாம், எந்த அளவுனாலும் எடுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கருப்பு உளுந்து 3/4 பகுதி எடுத்துகிட்டு 1/4 பகுதி மட்டும் நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஓகேவா. இதில் வந்து நீங்கள் இதுதான் இல்லை, இதில் வந்து தனி பருப்பாகவும் போடலாம். இப்போ இதை வந்து நல்ல வறுக்கணும். வறுத்துட்டு உளுந்தை வந்து வறுத்துட்டு நம்ம 2ஐயும் கழுவிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து 2ஐயுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது 2ஐயும் வறுக்கணுன்னா எப்படின்னா, அப்படி தொடுப்பதம் வரணும். நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சூடாக இருக்கணும், அந்த பதம் போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், அந்த தொட்டு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது இல்லையா. இந்த டயத்தில் நம்ம அதை எடுத்துடலாம். இதை வந்து நான் அரிசியோடையே நான் கலந்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த உளுந்தன் சாதம் குக்கரில் ரெடி பண்ண போகிறோம், அதனால தான். இப்போ நீங்கள் தனித்தனியாக பாத்திரத்தில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பருப்பை மட்டும் முதல்ல போடுங்க. ஒரு அரை பதம் வெந்த பிறகு அரிசியை போடுங்க. இப்போ நான் இதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கீரி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நான் இதில் பகுதி தான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு துண்டு சுக்கு சேர்க்கணும். அதனால் நான் கொஞ்சம் சுக்கு வந்து கொஞ்சம் இடித்து எடுத்துட்டு அந்த பெரிய துண்டு எல்லாத்தையும் நான் அதை எடுத்து மறுபடியும் நான் கவர்லேயே போட்டுட்டு கொஞ்சம் இந்த பொடி தூளாக இருக்கும் பார்த்திங்களா, இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இது மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து இந்த சாதத்துக்கு கண்டிப்பாக வேணும். சில பேர் வந்து இஞ்சின்னு கூட சேர்க்குறாங்க, ஆனால் அது வந்து வீட்டில் அம்மா எல்லாருமே நாங்கள் சுக்கு பொடி தான் சேர்ப்போம். சுக்கு சேர்த்தாச்சு, நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் வெந்நீர் வந்து நான் பகுதி இடத்துல வந்து வெந்நீர் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரிசியும் உளுந்தும் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நான் இதில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் நான் சேர்த்துக்கிற போகிறேன். உங்களுக்கு பாத்திரத்தில் எப்படி இந்த உளுந்த சாதம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கூட நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். அது ரொம்ப பின்னாடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் இன்னொரு தடவை வேணால் உங்களுக்கு நான் பாத்திரத்தில் எப்படி இந்த உளுந்த சாதம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் நான் அதையும் போடுறேன், பாருங்கள். இல்லைன்னா பழைய வீடியோ இருக்குது, அதில் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் அந்த தேங்காய் தண்ணியை வந்து இதில் போட்டிருக்கேன், அரைச்ச விழுதோடு சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றலை, நான் பக்கத்தில் வந்து நான் வெந்நீர் வச்சுருக்கேன். தண்ணீரும் வந்து நான் அளவுகளாக எடுக்கலை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அல்லது நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லது. இந்த சாதத்தில் சிலவங்க இந்த ரெடியான பிறகு கூட அந்த சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து வேகும்போது நாங்கள் அந்த நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ இதில் வந்து 600 மில்லி தண்ணி ஊற்றிருந்தேன், அதனுடைய வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் இதை மூடிட்டு இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து வெயிட்டு போட்டுடலாம். நான் வந்து 3 விசிலுக்கு நான் வச்சுட்டேன். 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நான் வந்து சிம்மில் வச்சிடுறேன். 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ஊடையில் 2 விசில் வந்தது. நான் அதோட ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆறின பிறகு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், தண்ணீர் வந்து கரெக்டான அளவில் இருக்குது, அடி பிடிக்கலை.
இப்போ இது வந்து எங்களுக்கு இது போல் இருக்கிறதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசிய வேணும்னா நீங்கள் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து இந்த உளுந்தம்பருப்பு சாதம் இந்த அளவில் இருக்கும் பொழுது தான் இது சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதுக்கு நாங்கள் வந்து புளிக்குழம்பு, அதாவது புளிக்கறின்னு சொல்லுவோம். கத்திரிக்காய் புளிக்கறி, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்கறி வைப்போம், எள்ளு துவையலும் வைப்போம். இது ரெண்டும் இந்த சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்கறி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது, சத்தானதும். இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.